அன்பினர்களே, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அமெரிக்கா தன்னிச்சையாக ஒரு போர் நிறுத்தத்தை 2 மாதங்களுக்கு அறிவித்த பிற்பாடு தொடர்ச்சியாக ஆங்காங்கு சில சம்பவங்கள் அரங்கேறிய வருகின்றது. பாகிஸ்தான் மும்முரமாக தீவிரமாகவும் ஈடுபட்டு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, அதாவது பாகிஸ்தானில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை எடுத்த போதிலும் ஈரான் முற்றுமுழுதாக மறுத்துவிட்டது. இந்த நிலைமையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஈரான் ஒரு 14 அம்ச, அதாவது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு திட்டமாக 14 அம்ச திட்டத்தை பதிலுக்காக அமெரிக்காவிடம் சமர்ப்பித்திருக்கின்றது. அது பாகிஸ்தானின் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசிம் முனீர் ஊடாக சமர்ப்பித்திருக்கின்றது. ஆனால் அதை அமெரிக்க அதிபர் சொல்கின்றார், நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார். அது ஒரு புறம் இருக்க, ஈரானிய துறைமுகங்களின் அமெரிக்கா முற்றுகையின் பின்னர் 49 ஈரானிய கப்பல்களை திருப்பி விட்டதாக அமெரிக்க சென்ட்ரல் காம் தெரிவித்திருக்கின்றது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஈரானின் திட்டம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார் ட்ரம்ப். போரை முடிவுக்கு கொண்டிருப்பதற்கான ஈரானின் திட்டத்தை தாம் ஆய்வு செய்ததாகவும் அது ஏற்றுக்கொள்ள முடியாதது என கண்டறிந்ததாகவும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று தெரிவித்திருக்கின்றார். அது இன்றைக்கு நமக்கு காலை செய்தியாக வருகின்றது. நேற்று அவர் அமெரிக்காவில் தெரிவித்த காலை என்பது இன்று நமக்கு திங்களாக வருகின்றது. ஒரு பாகிஸ்தான் இடைத்தரகர் மூலம் அமெரிக்காவின் திட்டத்திற்கு ஈரான் 14 அம்ச பதிலை சமர்ப்பித்திருந்தது. தற்போது தனது திட்டத்திற்கான அமெரிக்காவின் பதிலை தெஹ்ரான் ஆய்வு செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஈரானின் திட்டத்தை தாம் ஆய்வு செய்ததாகவும் அது ஏற்றுக்கொள்ள முடியாதது என கண்டறிந்ததாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது, நான் இதை ஆய்வு செய்துள்ளேன், எல்லாவற்றையும் ஆய்வு செய்துள்ளேன், இது ஏற்றுக்கொள்ள முடியாதது என இஸ்ரேலிய ஊடகங்களுக்கும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானிய திட்டத்தை விரைவில் ஆய்வு செய்ததாக கூறியிருந்தாலும் தனது ஐயப்பாட்டையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். கடந்த 47 ஆண்டுகளாக மனித குலத்திற்கும் உலகிற்கும் அவர்கள் செய்தவற்றுக்கு தெஹ்ரான் இன்னும் போதுமான விலையை கொடுக்கவில்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். தெஹ்ரான் ஒரு பாகிஸ்தானிய இடைத்தரகர் மூலம் அமெரிக்க முன்மொழிவுக்கு 14 அம்ச பதிலை சமர்ப்பித்ததாக தெரிவித்தது. தனது திட்டத்திற்கு அமெரிக்காவின் பதில் கிடைத்ததாகவும் அதை மதிப்பாய்வு செய்து வருவதாகவும் ஈரான் நேற்று தெரிவித்திருக்கின்றது. அவர்கள் இடைத்தரகர் என்று சொல்வது பாகிஸ்தானிய ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசிம் முனீர். ஏப்ரல் 8 அன்று பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு பலவீனமான போர் நிறுத்தத்திற்கு மத்தியில் இந்த முன்மொழிவுகளின் பரிமாற்றம் நடைபெறுகிறது. போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படை முற்றுகை தொடர்கிறது. மேலும் 49 கப்பல்கள் திருப்பி விடப்பட்டதாக சென்ட்ரல் காம் தெரிவித்திருக்கின்றது. ஈரானிய துறைமுகங்களுக்குள் நுழையவோ அல்லது வெளியேறவோ முயன்ற 49 கப்பல் தனது முற்றுகையின் கீழ் திருப்பி விடப்பட்டதாக அமெரிக்கா நேற்று கூறியிருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானிய கடல் வழி போக்குவரத்தை குறிவைத்து கடற்படை முற்றுகை தொடர்வதால் சென்ட்ரல் கமாண்ட் முழுமையான அமலாக்கத்திற்கு முழுமையாக உறுதி பூண்டுள்ளது. ஈரானிய துறைமுகங்களுக்கு நுழையவோ அல்லது வெளியேறவோ முயன்ற 49 கப்பல்கள் தனது முற்றுகையின் கீழ் திருப்பிவிடப்பட்டதாக அமெரிக்கா நேற்று தெரிவித்துள்ளது. இன்று வரை முற்றுகைக்கு இணங்க 49 வர்த்தக கப்பல்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன. அமெரிக்க படைகள் முழுமையான அமலாக்கத்திற்கு முழுமையாக உறுதி பூண்டுள்ளன என்றும் முன்னதாக 48 கப்பல்கள் திருப்பி விடப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இது புதுப்பிக்கப்பட்ட எண்ணிக்கை 1 கண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்க முற்றுகையின் ஒரு பகுதியாக உள்ள வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அழிப்பு கப்பலான USS மில்லியஸை சென்ட்ரல் கமாண்டிங் தலைவர் அட்மிரல் பிராட் கூப்பர் பார்வையிட்டதாகவும் அந்த செய்தி தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 13 முதல் அமெரிக்கா ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானிய கடல் போக்குவரத்தை குறிவைத்து ஒரு கடற்படை முற்றுகையை அமுல்படுத்தி உள்ளது. பிப்ரவரி 20 அன்று தொடங்கிய தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள போரின் காரணமாக அந்த நீர்வழிப்பாதை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரான் விதித்த கட்டுப்பாடுகளுக்கு பதிலடியாக இந்த முற்றுகை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏப்ரல் 8 அன்று போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னர் நீடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ராஜதந்திர முயற்சிகள் தொடர்ந்து
நடந்த நிலையில் நடைபெற்று வரும் நிலையில் கப்பல்கள் திருப்பி விடப்படுவதும் ஆங்காங்கு சில முறுகலும் ஏற்பட்டு வருவதும் இந்த போர் நிறுத்தத்தை குழப்பும் ஒரு நிலையாகவே பார்க்கப்படுகின்றது. பார்ப்போம் வருகின்ற செய்திகள் ஒவ்வொன்றாக. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.